ஆனா தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை. இது ஃபுல் ஸ்டாப். இது கர்நாடகாவுடைய பிரச்சாரத்தில் பேசினால் தான். கர்நாடகா பிஜேபியினுடைய ஸ்டார் கேம்பெயினரா அங்க கனடா மீடியாக்கு நான் சொன்னேன், அண்ணே உங்களுக்கு டேம் கட்டுறதுக்கு ரைட்ஸ் இல்லை, இதை தயவு செஞ்சு அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கான் வாயை பிடிங்க டிஆர்பி பண்ணலாம் பண்ணாதீங்க. நான் ஆனஸ்டா சொல்றேன், உங்களுக்கு இல்லை கனடா பிரஸுக்கு நான் ஆனஸ்டா சொல்றேன், இந்த எலெக்ஷன்லயும் சொன்னேன் கனடா பிரஸுக்கு ஆனஸ்டா சொல்றேன், வாயை பிடிங்க டிஆர்பி எல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க கேள்வி ஏற்பது. செல்வ பிறந்த என்ன சொல்றாரு? செல்வ பிறந்த என்ன சொல்றாரு? மத்திய ராணுவத்தை கூப்பிடணுமா? அப்ப எதுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க? அவர் ஒரிஜினல் காங்கிரஸ் தான் அந்த மாதிரி பேச மாட்டார். நேத்து வந்த காங்கிரஸ்காரர் தான் ராணுவத்தை கூப்பிடணுமா? அங்க யார் இருக்க ஆட்சியில? உங்க தலைவர்கள் ஆட்சியில இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்க கட்சியில கோர் கமிட்டி இருக்கு? 2 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தா அதை தீர்க்கறதுக்கு தான் மத்தியில் ஒரு கமிட்டி இருக்கு. அப்புறம் எதுக்கு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்கு? இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்கு. எதுக்கு ஆர்மி அனுப்பணும்? ஒரு போன் போட்டு நீங்க இங்க இருந்து டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமையா பார்க்க முடியாதா? இவர் இங்கிருந்து போனா பார்க்க மாட்டாரா? கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க வந்தாங்க? நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்களை பெங்களூர்ல தும்கூர்ல பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆட்டோ எடுத்து சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணே இதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? என்ன நாடக நடிகர் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறார்? அண்ணே, கேரளாவில் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம். முல்லை பெரியாரை இடித்து கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை. இந்த பேபி அணைக்கு 2 கொத்தனார் அனுப்பிச்சோம். எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த கொத்தனார் எங்க போனாங்கன்னு தெரியாது. எப்ப கேட்டாலும் கொத்தனார் போயிருக்காங்க, அணையை ஸ்ட்ரென்தன் பண்றோம். அப்புறம் துரைமுருகன் கேட்டா ஒரே ஸ்டாண்ட் சொல்லுவார், அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஆனா இவங்க இந்தி கூட்டணி. இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா என்ன யோசிப்பாங்க? நான் இன்னைக்கு சொல்வதுன்னு, டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி, 100 கிலோமீட்டர் பஞ்சாப்ல எதிரி, தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தனி பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரே கூட்டணி. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் மட்டும் நீங்க யோசிச்சு